அடுத்த கேள்வி, இது யாரும் நீ எப்படி சொல்கிறேன்னா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி போடும்போது தான் எவன்லாம் என்ன கூப்பிட்டு திட்ட போகிறான்னு. இப்போ முதல்ல சஞ்சீவ் தான் திட்ட போகிறான். டு ஸ்டார்ட் வித் கமலேஷ், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க. வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். வாழ்த்துக்கள் கமலேஷ் உங்களுக்கு. உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை வச்சு நீங்க வந்து பாட்காஸ்ட்லாம் பண்றீங்க ஸ்ரீ. ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் ஒரு பாட்டா எனக்கு நல்லதா சொல்றாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். கமலேஷ் கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லாங்கிட்டிவிட்டியோட இருக்கிற ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆள் வந்து கமலேஷ். தமிழ்ல வந்த முதல் மெகா தொடர் சக்தி, கரெக்ட் தானடா? கரெக்ட். அந்த மெகா தொடர்ல வந்து கமலேஷும் நடிச்சிருந்திருப்பாரு. தமிழ்ல வந்த முதல் மெகா தொடர் சக்தியில இருந்து இப்போ அவர் நடிச்சிருக்கிற எதிர்நீச்சல் வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி லாங் ஜர்னி. ஸோ கமலேஷ், இந்த இடத்துல வந்து கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னா, நீங்க சக்தி நடிச்சிட்டு இருந்த போது அந்த டைம்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ்ல, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. இன்னொன்று வந்து சக்திக்குள்ள நீங்க நடிக்க வரும்போது உங்களுக்கு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த சேலஞ்சஸும் இப்ப கரண்டா இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸும் என்னென்னவாக இருக்கு அப்படின்றதும் நீங்க எனக்கு சொல்லுங்க. மச்சான் இப்போ சொல்லு. ஐஸ்வர்யா கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, சக்தின்ற சீரியல் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெகா சீரியல். அதை பற்றி டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிம்பஸ் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவியில் பண்ண சீரியல் தான். அதான் ஃபர்ஸ்ட் மெகாவாடா? ஆமாம், ஃபர்ஸ்ட் மெகா. என்ன வருஷம் அது? 1995. சக்தின்றதான் சீரியலோட ஃபர்ஸ்ட் மெகா சீரியல் இன் சன் டிவி. நான் அதுக்கு முன்னாடி டிடியில் நடிச்சிருக்கேன். ஓ, தூர்தர்ஷன்ல வந்து இமயம்னு ஒரு சீரியல், ஜெகன் சார். ஒரு பழம்பெரும் நடிகர் ராணி. இதுக்கு தான் அதை சொல்றது இல்லை. இது நீங்க பாத்துக்கங்க. ரொம்ப என்னுடைய வயசை வந்து மீன் பண்றது ரொம்ப ஜெலஸா இருக்காங்க. வயசு இல்லடா, எக்ஸ்பீரியன்ஸ்.